ப்ராஜெக்டோட டாபிக் வந்து கார் பார்க்கிங் அவைலபிலிட்டி செக்கிங் சிஸ்டம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட் என்ன, ஸோ நீங்கள் போகிற அந்த பெரிய பெரிய மால்ஸாக இருக்கட்டும் அண்ட் நிறைய எப்படி சொல்கிறதுனா ஸோ ஹாஸ்பிட்டல்ஸு ஸோ அந்த மாதிரி பார்க்கிங் அவைலபிலிட்டிலாம் உங்களுக்கு இருக்கான்னு தெரியாது. ஸோ உள்ளே போய் டிராஃபிக் வந்து மாட்டிக்குவீங்க. ஓகே, ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து தெரிஞ்சுக்கிறதுன்ற பார்க்குறது இந்த ப்ராஜெக்டோட டாபிக். ஓகே, ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கிங் 1, 2, 3, 4 வந்து போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் ஒரு சில சென்சார் வச்சுருப்போம். இந்த சென்சார்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பார்க்கிங் 1ல் கார் இருக்கா இல்லையா, அது மாதிரி எத்தனை ஸ்லாட்டில் கார் இருக்கா இல்லையான்ற ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் பண்ணும். பார்க்கிங் வந்து சப்போஸ் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலர் லைட் அடியும், அவைலபிளாக இருந்தது அப்படின்னா க்ரீன் கலர் லைட் அடியும். ஸோ இதில் அவைலபிளாக இருக்கா இல்லையான்றதை எப்படி பார்க்கணும், மொபைலில் பார்த்துக்கலாம். ஸோ இந்த மொபைல் எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அது கிட்ட வந்து ஆன் பண்ணணும், இந்த சுவிட்சை போட்டுக்கணும், இந்த அடாப்டர்ஸை இன்செர்ட் பண்ணிட்டு ஸோ நார்மல் ப்ளூடூத் இருந்தீங்க அப்படின்னா இங்கே கார் பார்க்கிங் இருக்கும், அதை வந்து பேர் பண்ணிக்கணும். ஸோ பேர்னு வருது, பேர் பண்ணிட்டு பேர் ஆகிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சீரியல் ப்ளூடூத்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ ப்ளே ஸ்டோர் போனீங்க அப்படின்னா சீரியல் ப்ளூடூத் இதை டைப் பண்ணணும். இதை டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிக்கணும். டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிவைசஸ் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங்னு காட்டும். ஸோ அதை தொட்டிங்க அப்படின்னா கனெக்டிங்னு வரும், கனெக்டட் அப்படின்றது வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்க்கிங் 4மே வந்து அவைலபிளாக இருக்குது, ஏன்னா 4 இதுலேயும் கார் இல்லை. இப்போ நம்ம வந்து ஒரு பார்க்கிங் வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து ஒரு கார் நின்றுச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்க்கிங் 1 வந்து அவைலபிளே காட்டல, 2, 3, 4 தான் காட்டுது. இப்போ நம்ம 2ஆவது ஃபில் பண்ண போகிறோம். சரி 2 இப்போ வந்து 2 காட்டாது, 3, 4 தான் அவைலபிள்னு காட்டும். இப்போ 3ஐயும் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ இந்த சென்சார் இருக்கு இல்லையா, இது வந்து லைட் எரியிற மாதிரி வைக்கணும் இதுக்கு. ஓகேயா, ஸோ இந்த 2 லைட் எரிஞ்சதுன்னா சென்சார் கார் வந்துருச்சு அப்படின்ற சென்ஸ் ஆகிடுச்சு அப்படின்ற அர்த்தம். ஸோ எல்லா இதில் 2 லைட் எரியுதா, காரில் இடத்துல ஒரு லைட் எரியும். இப்போ உங்களுக்கு பார்க்கிங் 3, 3 ஃபுல்லாக இருக்குது, 4 மட்டும் தான் அவைலபிளாக இருக்குதுன்னு வருது. இப்போ 4ஐயும் ஃபில் பண்ண போகிறோம். 4ஐயும் ஃபில் பண்ணுறப்ப உங்களுக்கு பார்க்கிங் எல்லாமே ஃபுல்லாக இருக்குன்னு ரெட் கலர் லைட் எரியும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு மெசேஜே வராது. ஓகேயா, ஸோ இப்போ நீங்கள் கிளியர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜே வராது. ஓகேயா, ஸோ இப்படி தான் அது நடக்கும். இப்போ யாரோ ஒருத்தவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ அந்த ஸ்லாட் மட்டும் உங்களுக்கு பார்க்கிங் 4 வந்து அவைலபிள் அப்படின்ற காட்டும், க்ரீன் கலர் லைட் எரியும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகும். ஓகேயா, ஸோ இப்போ அடுத்து காம்பனன்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இங்கே வந்து 12 வோல்ட் அடாப்டர் யூஸ் பண்ணிக்கோம். இதுதான் இங்கே வந்து ஹோல் பவர் சப்ளை. ஓகேயா, இந்த மாலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டம் இருக்குது, அதை நான் காட்டுறேன். இந்த மாலுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பவர் சப்ளை போர்டு இருக்கும். இந்த பவர் சப்ளை போர்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 12 வோல்டேஜை வந்து உங்களுக்கு 5 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி தரும். எதுக்காக 5 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணி தருது அப்படின்னா நம்ம அங்கே பார்த்தோம்ல சென்சாரு இங்கே ஒரு கண்ட்ரோலரு, இதில் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் 5 வோல்டேஜ் தான். ஸோ அதை வந்து நீங்கள் ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் கொடுக்கணுன்றதுக்காக இந்த பவர் சப்ளை போர்டு வந்து யூஸ் பண்ணுறோம். எப்படி தருது அப்படின்னா இங்கே வந்து ஒரு 780 ஒரு ஐசி இருக்கும். இந்த ஐசி மூலம் நமக்கு வந்து 5 வோல்டேஜ் கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ESP32ன்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணுறோம். இந்த கண்ட்ரோலருக்குள்ளே இன்பில்ட் ஒரு ப்ளூடூத் மாடியூல் இருக்குது. அது மூலிமா தான் உங்கள் மொபைலில் வந்து பார்த்துக்க முடியுது. ஓகேயா, ஓகே. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலர் தான் வந்து பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன் பிரெயின் மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சென்சார்ஸ்லாம் வந்து இன்புட் டிவைஸ் கண்ட்ரோலர் இருக்குது. ஸோ அது வந்து கொடுக்குற சிக்னல் ப்ராசஸ் பண்ணி பார்க்கிங் இருக்கா இல்லையான்றதை உங்களுக்கு வந்து மொபைலில் அப்டேட் பண்ணி கொடுக்குறது, இந்த லைட்டை சேஞ்ச் பண்ணுறது இதோட வேலை. ஸோ இது வந்து நம்ம கோடிங் மூலயமா நம்ம வந்து இதுக்கு வந்து ட்ரெயின் பண்ணிடுவோம். ஓகேயா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த லைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ரிலே மாடியூல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்டேஜில் வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகேயா, ஸோ இவ்வளோ இங்கே யூஸ் பண்ணிக்கோ. தேங்க்யூ.